ஹாய்ங்க. இது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மதியானம் போல் எடுத்த விலாகு. காலையில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் வாசலில் உட்காந்துட்டு இருந்தேன். என் பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான். ஃபுல்லாக எல்லா திங்ஸையும் போட்டு கீழே போட்டு வச்சுட்டு அவன் விளையாடிக்கிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வடை பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. சரி ஓகே நானே வடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாயசம் தான் வைக்கிறேன்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு வடை வைக்கிற வேலையும் எனக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பாயசம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வடைக்கு வெங்காயம்லாம் அரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வடை மாவும் அரைச்சிட்டு வடை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் நான்வெஜ் தாங்க சமைப்போம். இந்த வாட்டி ஃப்ரைடே வந்ததுனால அம்மா ஃப்ரைடே செய்ய மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் தங்கச்சி வேறு பிரதோஷமா அன்னைக்கு விரதம் இருப்பாங்க ஃபுல் டே சாப்பிடாம. சரி ஓகே மறுநாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வடை பாயசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதுக்கு தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். நான் வடை போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே மாட்டுக்கு பொங்கலும் வச்சுருந்தாங்களா, அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வடையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது பாருங்கங்க, எல்லா காயும் போட்டு மாட்டுக்கு பொங்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதையும் பார்த்துட்டு வடையும் பண்ணிவிட்டு அப்புறம் அப்பளம்லாம் பொரிச்சிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு அப்பளம் பொரிச்சிடலாம். வடைலாம் தட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளமும் பொரித்து எடுத்து வச்சிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தோங்க. பொங்கல் இல்லை, சாமி கும்பிட்றதுக்காக அம்மா மாடெல்லாம் குளிப்பாட்டுறதுக்காக போயிட்டாங்க. சரி ஓகே நம்மளே சாமிக்கு சாம்பிராணிலாம் போட்டுடலாம் சாப்பாடு வச்சு அப்படின்னு சொல்லி சூடம் சாம்பிராணி எல்லாமே காமிச்சிட்டு படையலும் சாமிக்கு போட்டோங்க. போட்டுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டு அப்புறம் பையனுக்கும் ஊட்டிட்டு நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்ஸாக வீட்டுக்குள்ளேருந்து வாசல் வழியாக தான் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லுவாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அடுத்து அம்மாவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் சீயக்காய் வச்சுட்டு மாட்டுக்கு வச்சுட்டு அதை தண்ணி தொட்டு துடைச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் நெல்லிக்காவும் பச்சை மஞ்சளும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கங்க. அதுவும் மாடுக்கு பூசி விட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், என் பையன் முன்னாடியே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அடிச்சிட்டு இருந்தான் ஒரு பக்கம். அம்மா அடிக்காதப்பா, மாடு பயப்படுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு அடிக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நிறுத்துனா அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபுல்லாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க அம்மா. எப்போவும் அப்பா இருந்தால் அப்பா பண்ணுவாங்க. அப்பா கொஞ்சம் ஃபாரினில் இருக்காங்க. அதனால் அம்மாவே எல்லாமே பண்ணிடுவாங்க. அம்மாவும் தங்கச்சியுமே. இந்த வருஷம் நாங்களும் இருந்ததுனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பி. அதுக்கப்புறம் மாட்டு கொட்டாயிலேயே இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கங்க. விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அந்த வீட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த சாப்பாடு எல்லாமே வச்சு அங்கேயும் சாம்பிராணி சூடம் பத்தி எல்லாமே ஏற்றிட்டு மாட்டுக்கும் சாம்பிராணி எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க அம்மா. மாடு ஒரு கன்றுக்குட்டி 2 தாங்க இருக்குது நம்ம வீட்டில். சரின்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருந்தாங்களா. நெக்ஸ்ட்டு இந்த வியூ பாருங்கங்க. எங்கள் வீட்டு கொல்லையிலேருந்து இது பக்கத்தில் இருக்கும். இந்த வியூ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. அதுதான் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்திருந்தேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேங்காய்லாம் உடச்சி அதை வச்சிட்ருந்தாங்க அம்மா. அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. கரெக்டாக தான் வைக்கணுமா, அதனால முன்னாடி வச்சா கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி வச்சிட்ருந்தாங்கங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயும் சூடம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூடமெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சூடமெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் மாட்டுக்கும் சூடமெல்லாம் காட்டுவாங்கங்க. சூடம் ஃபுல்லாக காமிச்சிட்டு அப்புறம் ஒருத்தராக சாமி கும்பிட்டுக்க சொல்லுவாங்க. அப்புறம் சாமி கும்பிட்ருவோம் எல்லோரும். சாமியெல்லாம் கும்பிட்டு என் பையன் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் அடிச்சுட்டே இருந்தான். நெக்ஸ்ட்டு அவனோட ஃப்ரெண்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இவ்வளோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாளா. நெக்ஸ்ட்டு மாட்டுக்கு மாலை கட்ட சொல்லியிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டை. அவர் தான் மாலை கட்டியிருந்தார். இது வீட்டிலேயே ரெடி பண்ணுவாங்கங்க. வேப்பிலெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணுவாங்க. அந்த மாலை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் மாட்டுக்கு என் தங்கச்சி கட்டினாங்க. கன்றுக்குட்டிக்கு என் வீட்டுக்கார் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாலையும் போடுவாங்க. இது என்ன மாலைன்னு தெரியல. இது எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் இது வீட்டு வாசல்லையும் மாட்டு கொட்டாயிலையும் ஒன்று கட்டுவாங்கங்க. அந்த மாதிரி கட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் மாட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு மாட்டு காலில் விழுந்துப்பாங்க. அதுக்கப்புறம் மாடெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு
கும்பிட்டோமா. நெக்ஸ்ட் வந்துட்டு என் பையனும் வந்து தொட்டு கும்பிடணும்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு அவனையும் வந்துட்டு தொடுறதுக்கு வரும்போது எங்கள் அம்மா மஞ்சள் தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் வந்துட்டு இந்த டப்பு வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் அடிப்பாங்க மாட்டு பொங்கல்லாம். ஃபுல்லாக வந்துட்டு எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே சிரிப்புங்க. மஞ்சள் தண்ணி தெளித்தாலே வந்துட்டு எல்லோரும் டப்பு அடிப்பாங்களா, அந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க இவங்க எல்லோரும். எனக்கு ஒரே சிரிப்பு. எனக்கு தங்கச்சிக்கும் நாங்கள் 2 பேர் சிரிச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாட்டுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்கங்க. அவ்வளோதாங்க பொங்கல். மாட்டு பொங்கல் முடிஞ்சிருச்சு. மாட்டுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆரத்தி எடுப்பாங்க வீட்டில். இது வந்துட்டு இதை மறந்துட்டேன். இது ஏதோ கம்பு மாதிரி அடிப்பாங்கங்க. குச்சி குச்சியாக வந்துட்டு வீடு ஃபுல்லாக ஒரு 4-5 பக்கம் அடிப்பாங்க. அது எதுக்காக அடிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அம்மா ஆரத்தி எடுப்பாங்க. எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரியவங்க ஆரத்தி எடுத்து அதை வாசலில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ளே போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வாசல்லேயே இந்த தோரணம் சொல்லியிருந்தால அதை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.